ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபினிக்ஸ் நோட் 40 இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ராசஸ் எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டீஸ் சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃபினிக்ஸ் நோட் 40 இது வந்து பட்ஜெட் ஃபோனுங்க. ஃபஸ்ட்டு இது டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.78 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் வந்து 5050 நெட்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இந்த செக்மெண்ட்டில் ஒரு AMOLEDமே கூட 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்கறனால நம்மளுக்கு வெறித்தனமான ஒரு டிஸ்பிளே கிடைக்குதுங்க இந்த பட்ஜெட்டில். ஆமாங்க, கம்மி விலையில் ஒரு AMOLEDமே 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் கொடுக்கறனால இன்னும் யாரும் இது கொடுத்ததே இல்லை. இவங்க கொடுத்துக்கிறாங்க, நல்லா வரவேற்கத்தக்கது, நல்லாவே இருக்குங்க. அடுத்தது பிரைமரி கேமராவா 108 MP வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. ஆமாங்க, அப்புறம் 2 MP மேக்ரோ கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 108 MPனோட நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க, ஒரு டீசென்ட்டான இமேஜ் குவாலிட்டி எடுக்கலாங்க. ஏன்னா 50 MPயில் சென்சார் நல்லா இருந்துச்சுன்னா செம்மையாக எடுக்கலாம். அதே போல் 108 MPயில் சென்சார் நல்லா இருந்தால் செம்மையாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இது 108 MPங்காட்டி ஒரு நார்மலான சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அதனால டீசென்ட்டான இமேஜ் குவாலிட்டி வருங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 32 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா ஒரு ஓகேவாக இருக்குது, நல்லாவே இருக்குங்க. ஆமாங்க, நம்மளுக்கு கேமரா குவாலிட்டி ஒரு டீசென்ட்டாக எபோவ் ஆவரேஜாக எதிர்பார்க்கலாங்க நம்ம இந்த இன்ஃபினிக்ஸ் ஃபோனில். அடுத்து 5000 mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரி, நல்லா ஒன் டே தாராளமாக நிற்கிங்க. அடுத்தது அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு 45 வாட் கொடுக்குறாங்க, நல்லாவே இருக்குங்க. அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜ் வந்து 20 வாட் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் AMOLEDமே கூடவே 20 வாட் ஒயர்லெஸ் சார்ஜ் கொடுக்குறது இது ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 8GB ரேம் வேரியன்ட்டு 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் இந்தியாவில் 15,999 ரூபா, ஒரு ரூபா கம்மி 16,000. ஓகேங்களா, அந்த ரேஞ்சுக்கு இது லான்ச் ஆக போகுது. மேபி 15,000 லான்ச் வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 15,000 சொல்லி போட்டு 10,000 கொடுப்பாங்க. ஒரு பேங்க் ஆஃபரில் ஒரு 14,000 அந்த ரேஞ்சில் வருங்க. அடுத்தது 7.8 mm திக்னஸ், சும்மா ஸ்லிம்மான ஃபோனுங்க, ஒரு நல்லாவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது பெஸ்ட்லெஸ், முன்னாடி வந்து பெஸ்ட்லேயே இருக்காது, நல்லாவே இருக்குங்க பார்க்குறதுக்கு. அடுத்தது ஒரு ப்ராசஸ் ஹீலியோ G99 அல்டிமேட், அந்த ப்ராசஸ் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ப்ராசஸ், இது வந்து இன்ஃபினிக்ஸோட ஓன் ப்ராசஸ் தாங்க. ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாங்க. இதில் ரொம்ப ஹெவி கேமில் விளையாட முடியாது, ஒரு நார்மல் கேம் கொஞ்சமாக விளையாடிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து IP54க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது சும்மா தண்ணி ட்ராப்ஸில் விழுந்தால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு இருக்கிறாங்க. அடுத்து Android 14 ரன் ஆகுது. ஆமாங்க. அடுத்தது 5G சப்போர்ட் இருக்குதுங்க. ஓகேங்களா. அடுத்து NFC இருக்குது, இது மாதிரிலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்டில் சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வந்து ஆசம், வெறித்தனமாக இருக்குது. அடுத்தது இதில் 20 வாட்டுக்கான ஒயர்லெஸ் சார்ஜ் கொடுத்துக்கிறாங்க, நல்லாவே இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் AMOLEDமே 20 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறதுங்க. ஒரு 15,000க்கு இதெல்லாம் கொடுக்குறது நல்லாவே இருக்குங்க. அடுத்தது நம்மளுக்கு கேமரா குவாலிட்டி ஒரு டீசென்ட்டாக இருக்குது. பேட்டரி லைஃப் ஓகேவாக இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும், ஒன் டே தாராளமாக நிற்கிங்க. இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டீசென்ட்டான ப்ராசஸ், ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு நார்மலான ப்ராசஸ், இது மாதிரிலாம் இருக்குது. ஆக மொத்தம் இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னா, ஒரு 15,000 ஒர்த்தானா கண்டிப்பாக வாங்கலாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது, நல்லாவே இருக்குது. நீங்கள் எந்த ஃபோன் வாங்கினாலும் உங்கள் ஏரியாவில் அந்த இன்ஃபினிக்ஸ் சர்வீஸ் சென்டர் இருக்குதா, இல்லை நீங்கள் எந்த ஃபோன் வாங்கலாம் சர்வீஸ் சென்டர் இருக்குதான்னு சொல்லி பார்த்துங்க. இருந்தால் வாங்குங்க. அப்படி ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது ஹீட் இஷ்யூ ஏதாவது வருதுன்னா நம்ம போய் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கணும். அதனால் இந்த இன்ஃபினிக்ஸ் நம்மளுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்குது உங்கள் ஏரியாவில் அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. இருந்தால் வாங்குங்க. இல்லை 16,000க்கு இன்னும் வேறு ஃபோனில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். ஆக மொத்தம் இது ஒரு நல்ல ஃபோன் தாங்க, நல்லாவே இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். பை, டேக் கேர்.